महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृते ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिमाधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। दिशन्तु मे देव सदा तदीयाः दयातरङ्गानुजराकटाक्षाः स्वोत्रैकमुक्तामृतं करन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं प्रपद्येदं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पयाक्षरारस्रवन्त्यैर्मूर्त्या विगाहे तीर्थबहुलां शीतलां कुरुसन्ततिं श्रीनिवासदयामोदि परिवारपरम्पराकृतिन कमलवास कारुण्ये कान्तिनो दत्ते क्षुद्रूपेण त्रिवेदि सर्वयोग्यतां परातरं कान्वन्तभगीरथनेस्तां कमला कांतकारुण्य गंगा प्लावितमद्वितान अंतर्ज्योति किमपि विना मंजनं योगदृष्टेः चिन्तारत्नं सुलभविहिनः सिद्धि मोक्षानुरूपं दीनानाथ व्यसनशमनं दैवतं दैवदानं दिव्यं चक्षुः श्रुतिपरिसदां दृश्यते रङ्गमध्ये वन्दे वृन्दावनजलवल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवन्तां वैजयन्ती विभूषणम् விக்கேரிலே மெய்யாவுருளையும் தக்கனரையும் தலையாகி தூக்கியலும் உழுவினை வாழ்வினை ஓதம் கூறுகிறான் யாழிலே வேதத்தியல் ஒழிவில் காலமில்லா உணாவண்ணி வழிவில்லாத அனுமதி செய்ய வேண்டும் நாம் எற்றைக்கே வேழே விரைவிக்கும் தன்னோடு உற்றுமை யாம் உனக்கே நாம் ஆற்றை மற்றனங்காமங்கள் மாற்றேனோ எம்பாவாய்கிற இந்த பாசுரத்தினுடைய கிரமத்தில் எம்பெருமான் நமக்கு பல விதத்தில் இருந்து நமக்கு பல காரியங்களை சாதிச்சுட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போகிறது. எல்லாமே நம்மளுடைய முயற்சியில் தான் எல்லாம் நம்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நினைக்கிறோம். அதுதான் உண்மை. நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுலாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். எத்தனை உபன்யாசங்கள் கேட்டாலும் சரி, எத்தனை புஸ்தகங்கள் படித்தாலும் சரி, நமக்கு ஒரே இடத்துல ஒரு விதமான அழுத்தங்கள் வரும்பொழுது நம்ம அந்த சமயத்தில் யார் யார் நினைப்போம் அப்படின்னாக்க, நமக்கு அழுத்தமாக இருக்கும்போது என்ன கஷ்டமோ அதை ஒன்று தான் நம்ம கண்டுக்கு வரும். இது எதுவும் நமக்கு வராது. அதுதான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அழுத்தம் அப்படிங்கிறார், ரொம்ப அழுத்தமான ஆள் அப்படிங்கிறான். எப்பயுமே சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுட்டு இருப்போம் உள்ளார, அது ரொம்ப ஆபத்து. யாருக்கையாவது பகிர்ந்துக்கணும். பகிர்ந்துக்காம போயிட்டோம்னாக்க என்ன அதனால நஷ்டம் அப்படின்னா, சப்போஸ் பகிர்ந்துக்கும் போது அவ ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுவா அதுலேருந்து விடுபடுறதுக்கு. அந்த உபாயத்தை நம்ம வாங்கிக்கிறதுக்காக தான் அவர்கிட்ட போய் இந்த சில விஷயங்களை சொல்லணும்னு இங்க நம்ம சொல்லல, மனோதத்துவ நிபுணர்கள் சொல்ல, சாஸ்திராதிகளை சொல்ல. சாஸ்திராதிகளை எல்லாம் சொல்லிருக்காங்க. உலகத்துல எல்லாமே இருக்கிறத சாஸ்திரங்களை சொல்லு. சாஸ்திரம் தான் உலகம். சாசனம் சாஸ்திரம்னா என்னன்னாக்க, இது இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் அது நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா அப்படி இல்லாமல் போயிடும், அவ்வளோதான். அதில் வந்து நீங்கள் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. லோகத்தில் பாருங்க, உப்புனா கரையிறது, கல்லுனா பெசாமல் இருக்கு. ஜலத்தில் போட்ட கல் இருக்கு இல்லையா, ஜலத்தில் உள்ளார இருந்துட்டு எவ்வளோ வைட்டான கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ஜலத்தில் இருக்கும்போது கீழே மேலே தூக்குறது நம்ம சக்தி இருக்கு. அது நம்ம தான் அந்த கல்லை தூக்குறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். கீழே ஜலத்துக்கு கீழே இருக்கிற ஒரு வைட்டான ஒரு கல்லோ நெல் மூட்டையோ அந்த ஜலத்திலே தூக்கும்போது நம்ம தூக்குறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கல்லை தண்ணிக்கு மேலே கொண்டு வந்த பிறகு ஒரு இன்ச்சு கூட நம்மளால தூக்க முடியாது. ஏற்கனவே நம்ம தண்ணிக்கு அடியில் இருக்கிற நெல் மூட்டையோ இல்லை ஒரு கனமான பொருளையோ நம்ம தான் தூக்குறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த நீர்நிலைக்கு மேல கொண்டு வந்த பிறகு அந்த கல்லை ஒரு இன்ச்சு கூட நம்மளால தூக்கி கரையில போட முடியாது. அது எப்படி? ஏற்கனவே என்ன நினைச்சது, நம்ம தான் தூக்குறோம் நினைச்சோம்.
ஆனா தூக்கின வந்த பகுதியை அதே கல்லை நம்ம வெளியில ஒரு இன்ச்சு நவுத்த முடியல. இப்ப அதுல தெரியுது இல்லையா, நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு இருந்தாலும் கூட தண்ணிக்கு மேல இருக்கிற மாதிரி அதே ஒரு இன்ச்சு கூட நீங்க நவுத்த முடியாது. ஷேர் பண்ணிக்கலன்னா தண்ணியில் இருக்கிற கல்லை நீங்க மெல்ல தூக்கிட்டு வரங்க பாருங்க, அது ஷேர் பண்ணிக்கிறதுனால 4 பேர் இடத்துல நம்ம கஷ்டத்தை 4 பேருக்கு சொன்னா நம்மள ஐயோ பாவமே பார்த்துருவாரு அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது ஒரு முட்டாள்தனமான காரியம். யார்கிட்டையும் சொல்லாம அவர் மாட்டு பேசாம போயிட்டா இருந்துவான். கடைசியில ஏதாவது ஒரு விஷயம் அவர் யார்ட்டுமே சொல்லல ஒரு மாட்டில் போயிட்டார் அப்படின்னு வருத்தப்படுவா இல்லையா. மனசுல என்ன இருக்குன்னு சொல்லணும். மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம், அதுக்கு தீர்வு உண்டு இல்லையா. உலகத்துல எதுக்குமே ஒரு தீர்வு உண்டு. அப்ப அந்த தீர்வு கிடைச்சதுனாக்க அதெல்லாம் நமக்கு லாபம் தானே. பாசிட்டிவா நெகட்டிவா அதை பத்தி கவலை இல்லை. நமக்கு நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, இது இவ்வளவுதான். பரீட்சையில பாஸ் பண்றான், ஃபெயில் ஆகிறான் அவ்வளவுதான். ஃபெயில் ஆகிறான் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முடிவு அதானே, பாஸ் பண்ணான் அவ்வளவுதான் முடிவு. ரெண்டு தான் முடிவு முதல்ல, உண்டு இல்லை அவ்வளவுதானே. நாஸ்தி அஸ்தி அவ்வளவுதான். இது ரெண்டு தவிர்த்து வேற ஒன்றும் உலகத்துல இல்லை இல்லையா. இருக்கு இல்ல இருக்கு ஏதோ சம். இப்ப இதுக்குள்ள தானே உலகம் இயங்கிட்டு இருக்கு. எம்பெருமான் இருக்கான் இல்லைன்னு சொல்றா, எம்பெருமான் இருக்குன்னு சொல்றா, இல்லைன்னு சொல்றா. எம்பெருமான் இல்லைன்னு சொல்றா என்ன செய்யறானா, மதில் சோறு சுத்திட்டு எம்பெருமான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இல்லைன்னு சொல்றவனுக்கும் இருப்பிடமா இருக்கிறவர் யாரும் எம்பெருமான் தானே. கோயிலை சுத்திட்டு பெருமாள் இல்லைன்னு சொல்றான், கோயிலை சுத்திதான் பெருமாள் இல்லைன்னு சொல்றான். இப்ப கோயில மையமா வச்சுதான் அவன் பெருமாள் இல்லைன்னு சொல்றான். இப்ப அவனிடத்துல எம்பெருமான் கருணை காட்டுறாரு. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா இது மனசை பொறுத்துதான் இருக்கு. இப்ப இந்த பூமியில தண்ணிக்குள்ள இருக்கிற கல் இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்ம மனசு கல்லா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா அது மேலோட கொண்டு 4 பேர் ஷேர் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு விதாயகம் வரும், ஏதாவது ஒரு நிவர்த்தி வரும். அது மாதிரி நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் எப்படியோ பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க, எம்பெருமான் தான் பூர்த்தி பண்றாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். எல்லாருமே இது நினைச்சிட்டோம், எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவம். நம்ம ஒரு காரியத்தை பண்றோம் அப்படின்னாக்க இந்த காரியம் நம்மளால தான் பண்ணப்படுறதுன்னு நம்ம நினைச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு மறுபிறவி உண்டு. நம்ம இந்த காரியத்தை பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம இந்த காரியம் எம்பெருமானால பண்ணப்படுகிறது, அவனே பண்ணி வைக்கிறான், அவனே பண்ணிக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நமக்கு மறுபிறவி கிடையாது. இதுதான் தாற்பயம். நாம ஒரு காரியம் செய்யறோம், எந்த காரியம் செஞ்சாலும் அதனுடைய பலன்கள் பூரா நம்மளால ஏற்பட்டது அப்படிங்கிறதான ஞானம் நமக்கு இல்லாம இருக்கு இல்லையா, அதுதான் உயர்ந்தது, அது எம்பெருமான சார்ந்தது. அது எப்படி சாத்தியமாக நான் தானே செய்யறேன், நான்கிறது யாரு அப்படின்னா அது கீதைக்கு போகணும். நமக்கு எங்க பிரச்சனைகள் வந்தாலும் சாஸ்திராதிகள் பெரியவா எல்லாருமே கீதையோட வாக்கியம் தான் எடுப்பாங்க. கீதையில தான் அவ்வளவு சொல்லப்பட்டு பெரிய பொக்கிஷம். அதனால எம்பெருமானுடைய கடாட்சம் யாருக்குமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறதே முட்டாள்தான். எல்லாரும் கிடைச்சிருந்தா இருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கல. எப்படின்னு கேட்டாக்க ஒரு ஊர்ல ஒரு அறிவாளி இருந்தான், ஒரு முட்டாள் இருந்தான். அப்ப என்ன செய்வாங்க, அந்த அறிவாளி பாலைவனத்துல போகும்போது கீழே இருக்கிற கல்கள்லாம் பொறுக்க மாட்டான். ஏன்னா அறிவாளி ஆச்சு இல்லையா, அவன் கீழே கல்லாம் பொறுக்க மாட்டான். ஆனா பின்னாடி ஒரு முட்டாள் இருக்கான் இல்லையா, அவன் என்ன செய்வான், அந்த பாலைவனத்துல இருக்கிற கல்லெல்லாம் ஒண்ணு பொறுக்கிட்டே இருப்பான். பொறுக்கி கடைசியில் என்ன செஞ்சாங்க, அவன் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த கல்லெல்லாம் பிரிக்கும் போது பார்த்தா விலை உயர்ந்ததான ஒரு கல் அவன் மேல இருக்கு. கெட்டிக்காரனா இருந்தாலும் கூட அவனுக்கு கிடைக்கல. முட்டாளா இருக்கிறவனுக்கு உயர்ந்ததான கல் கிடைக்கிறது. கெட்டிக்காரனா இருக்கிறவன் கல்லு நினைச்சுன்னா தாண்டி போறான், தேவையில்லைன்னு போறான். எது அவனுக்கு தேவையில்லையோ முட்டாளுக்கு தேவையா படுறது. நம்ம அறிவாளி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது முட்டாளுங்கிறது எம்பெருமான் காட்டுறான். நீ அறிவாளியா நீ போயிட்டு இருக்க, ஆனா முட்டாளா இருக்கா நீ நினைக்கிற, ஆனா அவன் முட்டாள் இல்லை.
உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வஸ்து நீ உதாசீனப்படுத்தின அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் எம்பெருமான் யார் யாருக்கு என்னென்ன வஸ்து கொடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறது அவருடைய கர்மாவுக்கு ஏற்றதான புண்ணியவாதத்துக்கு ஏற்ற மாதிரி பலனை அனுபவிச்சுவார். அதான் தாயார் என்ன சொல்றாரு, அந்த அண்ணகாரங்க இப்ப பர்ணசாலையில குடிசை போடணும் எம்பெருமான்கிட்ட, எம்பெருமான் குடிசை போடணும் தாயார் சொல்றா. அப்ப தாயார் என்ன சொல்றானாக்க எல்லாருக்கும் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறான். தாயாரான அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப அது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? நம்ம தான் சர்வேஸ்வரன் ஆச்சு, நம்ம கொடுக்கலாமே அப்படிங்கிறதான எம்பெருமானத்துல ஒரு ஈடுபாடு தாயாருக்கு. ஜீவராசி சௌக்கியமாக்கணும் அப்படின்னு உலகத்துல யோசிச்சு பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரியா இருந்துட்டோம் அப்படின்னு, எல்லாருமே யாரும் டிபெண்ட் இல்லாம இருந்துட்டோம்னா இந்த சேனல் நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னோட கருத்தை யாராவது கேட்கணும், நல்ல கருத்துல எம்பெருமானுடைய கருத்துக்களை 4 பேர் கேட்கணும்ன்றதுனால உங்களை சார்ந்து நான் இருக்கேன். இது டிபெண்ட். இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கருத்துக்களை சொல்லாதவா இருக்கா இல்லையா, அவன் உங்களிடத்துல விளக்கப்படுறான். அப்ப சுதந்திரமாவா இருக்கா? ஆனா அவளுக்குள்ள உள்ள கருத்தை வேற யாரும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாள் இந்த சமயத்துல. அப்ப அவளும் சுதந்திரம் கிடையாது. இப்ப யாருமே சுதந்திரத்தை நான் சுதந்திரமா இருக்கேன் அப்படிங்கிற சுதந்திரத்தின் தாத்பரியம் என்ன தெரியுமோ, சுதந்திரம். அது நமக்குள்ளார ஒரு தந்திரமா ஏதோ ஒரு காரியம் பண்ணிக்கிறதா சுதந்திரம்னு பேரு. நம்ம சுதந்திரம் வாங்கினோம் அப்படிங்கிறது எப்படின்னாக்க, நம்மளுடைய அஹிம்சா அப்படிங்கிறதான ஒரு குவாலிட்டியை வச்சு அவனை அடிச்சோம், அதுதான் சுதந்திரம் பேர். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய முயற்சியை ஒன்னா ஆக்கி அதன் மூலமாக ஜனங்களுக்கு காந்தி அடிகள் புரிய வச்சு அதனால நமக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த சுதந்திரம் தந்திரம். எதிராளி எப்படி எதிராளி ஏமாத்து, அவன் ஏமாத்துதான் நம்மள வாங்கினா, அது மாதிரி அவனை வாங்கலாம். துரியோதனாதிகள் யுத்தத்துல சண்டை போடும்போது அர்ஜுனன் தப்பா சண்டை போடுறாங்கிறதுனால துரியோதன கிருஷ்ணகிட்ட வந்து சண்டை போடுறான். தப்பா சண்டை போடுற அர்ஜுனன் வேடிக்கை பார்க்கிறேன். இது கிருஷ்ண சாஸ்திரம், இது கிருஷ்ண தர்மம். என்ன கிருஷ்ணா புரியலையா, நீ தர்மத்தின் வழியில பண்ணல, நீ அதர்மத்தின் வழியில சண்டை போட்டுட்டு இருக்க. அது மாதிரி அதுக்கு அப்படிதான் சொல்லணும். அதர்மம் வழியே போயிடுச்சுனாக்க நம்ம தர்மத்தை நிலைநாட்டினோம்னாக்க நமக்கு தான் வரும். ஏன்னா அந்த யுத்த தர்மம், அது யுத்தத்துல சில தர்மங்கள்லாம் இருக்கு. இந்த சமயத்துல செய்யணும், இந்த சமயத்துல சில சூக்ஷ்மங்கள் செய்யணும்னா இருக்கு. சூழ்ச்சி பண்ணாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா, சூழ்ச்சிக்கு அது ஒரு பிரிவு, அது ஒரு கான்செப்ட். நம்ம சமுதாயத்துல எங்கேயுமே சூழ்ச்சி இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னாக்க எப்படி எடுக்கணும் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம பொருளை ஒருத்தன் எடுத்துட்டு இருக்கான், அதுதான் நல்லா கவனிக்கணும். நம்ம அடுத்தவங்க பொருளை எடுக்கிறதுல சொல்லலை. நம்மளுக்கு சொந்தமான ஒரு பொருளை ஒருத்தவன் அபகரிச்சுட்டானா அவங்ககிட்ட போய் கேட்டு அவன் கொடுக்கலன்னா நம்ம என்ன செய்யணும்? சூழ்ச்சியால தான் செய்யணும். சூழ்ச்சி பண்ணி தான் அந்த பொருளை வாங்கணும். அதுதான் முயற்சி, நம்மளால முடியும். இப்ப பாண்டவர்கள்ட்ட ராஜ்யத்தை பிடிக்கிட்டா வனவாசம் போக சொன்னா, ராஜ்யத்தை பிடிக்கும் வனவாசம் போக சொன்னா, அவன் பேச்சு கேட்டா வனவாசம் போனா, திரும்பி வந்து தரேன்னா அஜ்ஞானவாசம் போனா, திரும்பி வந்தா திரும்பி கேட்டா கொடுக்க மாட்டேங்க. அப்ப இவர்கிட்ட போய் கேட்டு அது புண்ணியம் இல்லை. யார் யாருக்கு கிருஷ்ணனே தூது போற, நமக்காக தூது போனான் பாவம், சாரத்தியம் பண்ணா. இதெல்லாம் தேவையா இருந்துருவாங்க, நம்ம சொல்றேன், இதெல்லாம் தேவையா இருந்துருவானுக்கு சௌலபியம். எம்பெருமான உயர்ந்தா சௌலபிய குணங்கள் இது, சௌசிய வாத்சல்யாத குணங்களை நிரூபிக்கிறதுக்கு எம்பெருமா அப்படி செஞ்சாங்க. தெரியவா குழந்தைகிட்ட பேச குழந்தை மாதிரி பேசுறா இல்லையா? ஆசிரமத்துல ஆச்சாரன் எழுதிருப்பார், ஸ்ரீமுஷ்ணானன் எழுதிருப்பார். இப்போ குழந்தைகள்லாம் வந்து சேவிப்பார். குழந்தை சேவிக்கும் போது என்ன செய்வாங்க, அவ இப்படி அப்படி சொல்லிட்டு இழுப்பா தாய் தந்தையர்கள். ஆச்சாரியன் சொல்லியாகும், சாப்பிடுங்க, குழந்தை அப்படிதான் இருக்கணும், நீங்க இந்த வயசுல எப்படி இருந்துருப்பீங்க, பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு உரியதான பாஷையில பேசும். அந்த குழந்தை என்ன ஆகுனாக்க ஆட்டோமேட்டிக்கா ஆச்சாரத்துல அந்த மழலை பேசும். அப்ப அதை ரசிக்கிறார். இப்ப அந்த குழந்தைகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுறா. பெரியவாட்டு பேச பெரியவாட்டு பேச, பெரியவாட்டு குழந்தை மாதிரி பேசினோம்னா தப்பு. குழந்தைகிட்ட பெரியவா குழந்தை மாதிரி பேசுறா அழகு,
அந்த குழந்தைக்கு புரியிற பாஷையில பேசு. அது மாதிரி அது விதமான கான்செப்ட். அப்ப எம்பெருமான் போய் கேட்டு தரமாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஏதோ ஊர் ஒரு இடம் கூட தர முடியாதுங்க. ஒரு ஊர் கேட்கிறான், ஒரு வீடு கேட்கிறான், ஒரு தெருக்கு ஒரு வீடு ஒரு ஒண்ணு கூட ஒரு விட்டு கூட தர முடியாதுன்னாக்க ஒன்னும் எம்பெருமான கோபம் வருது. இப்படி அக்கிரமம் பண்ணி ஜெயிக்கிறதுனால இது உங்ககிட்ட கேட்டு வாங்க முடியாது, யுத்தம் தான் தீர்மானம். எம்பெருமான் சங்கல்பத்தினால அகிடத்துல கட்டினா சாமர்த்தியம் ஒரு சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு. நம்மளால செய்ய முடியாத எம்பெருமான் செய்வான். எம்பெருமான் செய்ய முடியாது, நம்மளால செய்ய முடியாது. நம்ம பூமியில விதைய நெட்டு வைக்கலாம், பூமிக்குள்ளார வைக்கலாம். ஆனா முளைச்சி வர சக்தி யாருக்குன்னா எம்பெருமான் தான் இருக்கு. விதை நம்மளுக்கு தான் இருக்கு, கொண்டு போய் வைக்கலாம். அதுல இருந்து வர்றது எம்பெருமான் தான் செஞ்சாகணும். இப்ப அந்த சக்தியெல்லாம் எம்பெருமான் தான் பக்கத்துல பார்த்துக்கிட்டாரு. எப்படி பார்த்துட்டா அதெல்லாம் கேட்கக்கூடாது. எப்படி பஞ்சபூதங்களுக்கு அந்தரியாமையா இருக்கான் எம்பெருமான், அப்படிதான் சாஸ்திரம் சொல்றது. ஆனா அந்தரியாம இருக்கிறதுனால அந்த அந்தரியாமி தத்துவத்தின் அடிப்படையில எம்பெருமான் லோகத்தை சிருஷ்டி பண்றார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்றார். அப்ப எம்பெருமான் பாண்டவாளுக்கு உரியதான பங்க வாங்கி கொடுக்கறத ஈடுபடுறார். அப்ப யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால எல்லாருக்கும் எல்லாம் இருந்ததுனாக்க என்ன யாரும் மதிக்க மாட்டா. இப்ப இந்த யுகத்துல நம்ம மனசை புரிஞ்சுக்க முடியும். மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியா படிப்புலாம் படிச்சிருக்காங்க, மனோதத்துவ நிபுணர்கள் தனியா இருக்காங்க. ஆனா கிருதயுகத்துல அப்படின்னாக்க யாருடைய மனசை யாரும் புரிஞ்சிக்க முடியும். மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஜீவராசிகள்லாம் பேசக்கூடிய சக்தி இருந்தது. இப்பெல்லாம் ஜீவராசிகள் பேசக்கூடிய சக்தி இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆபத்து நடக்குதுன்னா சொல்லிடும், அந்த போட்டியில சொல்றோம், ஏதோ செய்யும். அதெல்லாம் இப்ப இல்லாம போயிடுது கலியுகத்துல. ஏன்னு கேட்டா எம்பெருமான் சொல்றார், ஆழ்வார்கள் ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு நிறங்கள் உண்டு. எம்பெருமான் நிறங்கள் கொடுக்குறார். கலியுகத்துல பெருமாளை நேசிக்கிறவளே கம்மி. அப்படி நேசிக்கிறவ பெருமாளுடைய நிறம் இதுன்னு கேட்கவா போறா? அதனால பெருமாள் செஞ்சானா தன்னுடைய சுபாவமா இருக்க சுதந்திரமா இருக்க கருப்பு நிறத்தை எடுத்துன்னு வந்துட்டாரு. களினா கருப்புன்னு சொல்லணும். கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய நிறத்தை எடுத்துன்னு வந்துட்டார் பெருமாள்னு சொல்லணும். அப்ப இங்க இந்த லோகத்துல பக்தி எல்லாம் இப்ப நம்ம வச்சிருக்கிற பக்தி எல்லாம் பார்க்கும்போது கிருதயுகத்துல இருந்த பக்திக்கு நம்ம பக்தி பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட பெரிவா இருந்த நடைமுறைகள் நம்ம பின்பற்றுவோமானா கஷ்டம். பின்பற்றுவோம்னு கரெக்டா சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில பேர் இருக்கலாம். ஆனா அவளுடைய அனுபவங்களையும் அவளுடைய குணோபாவங்களும் மனோபாவங்களும் நம்மளிடத்துல இருக்கா அப்படின்னாக்கா அது கஷ்டம். தோப்பனார் கோயிலுக்கு நிறைய டொனேஷன் கொடுத்துருப்பார். பையன் பிறகு என்ன செய்வானாக்கா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற நிலைமையிலும் அவருடைய சுதந்திரம். எங்க அப்பா கொடுத்த நான் கொடுக்கணுமானே, எங்க அப்பா அப்படியே கொடுத்து கடைசியில எல்லா சொத்தும் கூடும், நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிற இந்த எண்ணம் இவனுக்கு வந்ததுனால இவன் சொத்தை காப்பாத்திதான் ஆகணும். தோப்பனார் இதே நிலைமையில இவருடைய தோப்பனார் எப்படி செலவழிச்சா அதை பார்த்து இவர் தோப்பனார் செலவழிச்சார். அவன் தோப்பனார் என்ன செய்யறான்னு செலவழிச்சார், தாராளமா செலவழிச்சார். ஆனா அவருக்கு சொத்துனா ஹானி ஆகலையா? இந்த பையன் சேர்த்து வச்சிருக்காரு. இந்த பையனுக்கு அந்த எண்ணம் இல்லை, மாறி வருது இல்லையா? ஒரு தலைமுறையிலே மனசு மாறி வரும்போது இவங்கெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு காலத்துல வேதத்துல பார்த்தோன்னா 1000 சாக்கை இருந்தது, எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணா இப்ப எத்தனை வருஷங்கள் ஆகுது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஞானங்கள் விகாசம் ஆகல, சங்குச்சிதமாயிடுச்சு. அதுதான் சொல்ற கிராச தரிசனத்தோ கிராசா சம்பிரதாய சமீயத்தாம். பார்த்துட்டு இருக்கும்போது குறைகளை பார்த்துட்டே இருக்கலாம், பார்க்கும்போதே குறைகள் ஆயிடும். ஒண்ணுமே இல்லை. நம்ம பெரியவா செய்யற காரியங்கள் பார்த்தோன்னா 100 வாட்டி யோசிச்சு ஒரு காரியம் பண்ணுவோம். நம்ம ஒரு காரியம் செஞ்சுட்டு 100 வாட்டி யோசிச்சு இருக்கோம். இதான் வித்தியாசம். எங்க அப்பா கேட்டா அந்த காலத்து மனுஷாளுக்கு இந்த காலத்து மனுஷாளுக்கு என்ன வித்தியாசம்? கர்ப்பதாதிகள் தான் இருக்கு, கைகால எல்லாருக்கும் தான் இருக்கு. அந்த காலத்து மனுஷாளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த காலத்து மனுஷாளுக்கு மனசு விசாலமா இருந்தது. தனக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன செஞ்சுமோ அதை செஞ்சுக்கிறதுக்குள்ள மூளை இருந்தது. அப்ப இவ்வளவு டெக்னாலஜி அதெல்லாம் வளரலாம இருந்த காலங்கள்.
அந்த காலத்திலேயே கோபுரங்கள்லாம் சிற்பங்கள்லாம் எவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் நல்லா வரைஞ்சிக்கிறது எல்லாம் சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இப்ப இருக்கிற மனுஷாளுக்கு என்னன்னாக்க மனசு சுருங்கிடுது, மூளையான பிரெயினில் விகாசம் ஆயிடுது. அப்ப அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதால என்ன இப்பெல்லாம் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம ஏன் உதவணும், நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா அப்படிங்கிற மாதிரி குறைவாலும் இருக்கா. 4 பேருக்கு உதவணுங்கிற ஆசையில் உருவாலும் இருக்குதான் இருக்கா, 2 பேரும் இருக்கா, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது குறையிறதுக்கு உண்டு தானே. ராச தேசம் பார்க்கும் போதே குறைஞ்சிருக்குங்க, பார்க்கும் போதே தெரியும். அது இந்த இந்த வலது கை தானம் எப்படி கொடுக்கணும்னா, தானம் தாத்து வசம். தானம் இந்த கையில இருந்து 500 ரூபா கொடுத்து டக்குனு கொடுத்துடணும். 500 ரூபாய் எடுத்து ஒரு நிமிஷத்துக்குள்ள பார்த்தோம்னா சரி 400 ரூபா கொடுக்கலாமே தோணும், சரி கொடுக்காமே போலாமேன்னு தோணும். அடுத்த ஒரு க்ஷணத்துக்குள்ள கொடுத்துடணும். தானம் நினைச்சனும் கொடுத்துடணும். எப்படின்னு கேட்டா, ஒரு புண்ணியம் செஞ்சேன் 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 செஞ்சேன்னு சொல்லியிருந்தோம்னா நமக்கு புண்ணியம் கிடையாது. ஒரு பாவத்தை செஞ்சுட்டா, ஐயோ இந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவத்தை செஞ்சுட்டா, பாவம் செஞ்சுட்டா அவனுக்கு புண்ணியம் உண்டு. என்ன சுவாமி இது அப்படின்னா, செஞ்சு பாருங்க. புண்ணியத்தை சொல்லக்கூடாது, பாவத்தை பிரகடனம் பண்றான். அப்ப பாவத்தை உணர்றான். புண்ணியம் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொல்லும் போது அகங்காரம் ஏறி போயிடுது இல்லையா, அதனால பாவம் நமக்கு வந்து சேருது. பாவம் செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, பிரகடனம் பண்ணாங்க, உணர்ந்துட்டான். அவன் பாவம் கழிஞ்சு போயிடுது, அவனுக்கு புண்ணியம் கிடைக்குது. ரெண்டு நெகட்டிவா போயிடுது, மாறி மாறி வருது. அப்ப இதெல்லாம் சூக்ஷ்மம். இப்ப இதெல்லாம் தான் சொல்லி கொடுக்குறது. அப்படின்னா என்ன, புண்ணியகாரியம் பண்ணா சொல்லக்கூடாது. ஆமா, வாஸ்து தான். ஏன்னு கேட்டா, நமக்குன்னு ஒரு இதான கர்மாக்கள் செஞ்சுட்டு நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் எம்பெருமான செஞ்சேன்னாக்க, எவ்வளோ காரியங்கள் பெருமாளுக்கு கைங்கறி பண்ணேன், நான் தான் கைங்கறி பண்ணேன், நான் தான் பூ மாலை கைங்கறி பண்ணேன், அந்த கைங்கறி சொன்னா பெருமாள் ஒத்துக்க மாட்டார். பெருமாளை கைங்கறி பண்ணது நம்மளுடைய கர்த்தவியம், நம்மளுடைய கடமை. அது செய்யறது போயிட்டு நான் தான் செஞ்சேன், நான் தீர்த்த சாபம் நான் தீர்த்த சாபம் நான் தீர்த்த சொல்ல முடியுமா? பெருமாள் கைங்கரியம் பண்றது கைங்கரியம். இப்ப ஒரு தேசத்துல என்ன செஞ்சாங்க, ஒரு பக்தன் ஒரு மாலையை வாங்கினானா, அதே ஊர்ல ஒரு ராஜா வந்தானா, கடைசியா கதவு மாலை கிடைக்காத நேரமா இருக்குமோன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து ஒரு மாலையை கேட்கறான். அந்த மாலைக்காரன் கடைக்காரன் என்ன அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ட்டான். அவங்கிட்ட இருக்கிற மாலையை ராஜா என்ன செஞ்சா, உனக்கு எவ்வளவு இதை காட்டலாம், நிறைய பணம் கொடுக்குறேன், எனக்கு நாளை காலைக்கு எம்பெருமான் சாத்தியானா இதே போல மாலை தான் கேட்கன்னு கொடுத்து வாங்கி போயிடுறான். இந்த பக்தனை கொடுத்துட்டான் மாலையை. ஏன் ராஜா கேட்கறான் கொடுக்கணும், வேற வழியில கொடுத்துட்டு போயிட்டான். போயிட்டு கொஞ்ச நேரம் சொப்னத்தில் பெருமாள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால தாங்க முடியலங்க. அவன் காலையில பெருமாள் மாலை சாப்பிட்டான். சாத்திரவே பெருமாள் சாயங்காலம் ராத்திரி கனவுல வந்து என்ன சொல்றானாக்க, நீ சாத்தின மாலை இருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல அப்படிங்கிற. என்ன காரணம்னாக்க, அவன்கிட்ட வாங்கி கொடுத்த மாலை தானே, எவ்வளவு தூரம் எவ்வளோ வயிற்று நீ ஏத்தி 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 இந்த பணம் கொடுத்து இந்த மாலையை வாங்கினியோ அத்தனை எனக்கு வலிக்கிறது. அதனால இது எனக்கு லேசா ஆகணும்னா மாலையை கயிட்டுங்கிற. அப்ப அவன் எழுந்து போயிட்டு பார்த்தாக்க பெருமாள் சொல்றாரு, அவனுக்கு என்ன பிராப்தம்னு நான் கொடுத்தனோ அவன் என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டானோ அதனை ஏத்துப்பேன். நீ பலாலோகத்துக்கு ஆடம்பரத்துக்காக நீ இவ்வளோ செஞ்சனாக்க நான் ஏத்துக்க முடியாதுங்கிறது சொல்றாரு பெருமாள்.